ஓகே ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மேஜிக் மேக்ஸ் தமிழ். உங்கள் சேனல் நேம்லேயே இருக்கும் மேஜிக் மேக்ஸ். அதாவது ஒரு சிலருக்கு மேக்ஸ்னால் சுத்தமாகவே பிடிக்காது. எப்படி ஒரு மேஜிக் ஷோ போனீங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கவனிப்பீங்க, அதே மாதிரி தான் நான் சொல்லிக் கொடுக்குற மேக்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? எனக்கு 2 பசங்க இருக்காங்க, அவங்களும் டாப்பர்ஸ் தான். அவங்க வந்து மேக்ஸில் எப்போயுமே சென்டம் தான் எடுப்பாங்க. நானும் பப்ளிக் எக்ஸாமில் மேக்ஸில் சென்டம் தான் எடுத்திருக்கேன். சரியா? அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் மேக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்குமோ, ஈஸியாக ஒரு சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி உங்களுக்கு மேக்ஸ் வந்து டீச் பண்ண போகிறேன். இப்போ 8th ஸ்டாண்டர்டில் வந்து டேம் 1 சாப்டர் 1 நம்பர்ஸ். அதில் ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க டாபிக் என்னென்னா ரேஷ்னல் நம்பர்ஸ். ஃபஸ்ட் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஆல்ரெடி இங்கே லோயர் கிளாஸில் நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லி லெட்டரால் மென்ஷன் பண்ணுவோம், டினோட் பண்ணுவோம். அது எந்த நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1 2 3 4ன்ட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹோல் நம்பர்ஸ்னால் அது வந்து என்ன லெட்டர்ஸில் டினோட் பண்ணுவோம்னா W, கேபிட்டல் லெட்டர்ஸ். அது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற எல்லா நம்பருமே என்னது ஹோல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இண்டீஜர்ஸ், அது வந்து இஜெட் லெட்டரால் டினோட் பண்ணுவோம். இது வந்து 1 0 இருக்கும், ரைட் சைடு வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ், லெஃப்ட் சைடு வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ். ஓகேவா? 0 பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ், இந்த 3 சேர்ந்ததான் இண்டீஜர்ஸ். சரி, ஓகே. நெக்ஸ்ட் புதுசாக நம்ம ஆல்ரெடி நீங்கள் ஃப்ராக்ஷன் படிச்சிருப்பீங்க. ஃப்ராக்ஷன்னா நியூமரேட்டர் இருக்கும், டினாமினேட்டர் இருக்கும். உங்களுக்கு தெரியும். ஆனால் அதில் வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே வந்து மைனஸ் வராது. இது நான் ஃப்ராக்ஷன் ரைட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ ஃப்ராக்ஷன்னா இல்லை இப்போ 7/3ன்னு வச்சுக்கோங்களே. இந்த மேலே இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், நியூமரேட்டர். கீழே இருக்கிறது டினாமினேட்டர் சொல்லுவோம். இந்த ஃப்ராக்ஷனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மைனஸ் சைன்ஸ் எங்கேயுமே வராது. சரியா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ரேஷனல் நம்பர்ஸ்னால் அதுவும் சேம் தான், ஃப்ராக்ஷன் மாதிரி தான் இருக்கும். அதில் எப்படி ஃபார்மாக இருக்கும்னா A/B ஃபார்மில் இருக்கும். அந்த ஏயும் பியும் எப்படி இருக்குமா, இண்டீஜர்ஸாக இருக்கும். சரியா? அதாவது A/B ஃபார்மில் இருக்கும் ரேஷனல் நம்பர்ஸ். அந்த ஏயும் பியும் எப்படி இருக்கும்னா இண்டீஜர்ஸாக இருக்கும். இண்டீஜர்ஸ்னால் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், 0 வரும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் வரும், நெகட்டிவ் நம்பர்ஸ் வரும். அப்போனா ஏபி என்னவா இருக்கும், இண்டீஜர்ஸாக இருக்கும். அந்த 3ல் எது வேணாலும் வரலாம். ஆனால் பி டினாமினேட்டில் இருக்க பி வந்து நாட் ஈக்குவல் 0வாக இருக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் ரைட் பண்ணுற பாருங்கள். ஏ வந்து 1ன்னு வச்சுக்கோங்களேன், பி 0ன்னு போட்டால் 1/0 இன்ஃபினிட்டிவ், அதாவது வரையறுக்கப்படாதுன்னு அர்த்தம். அப்போனா எப்பவுமே டினாமினேட்டில் என்ன இருக்கக்கூடாது, 0 இருக்கக்கூடாது. இதுதான் ரூல். ரேஷனல் நம்பர்னால் A/B ஃபார்மில் இருக்கும். ஏயும் பி எப்படி இருக்கும், இண்டிஜஸாக இருக்கும். பி வந்து இஸ் நாட் ஈக்குவல் 0வாக இருக்கணும், ஈக்குவல் 0வாக இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். -3/2, 1/3, 4/-5. இதெல்லாம் என்னது, பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். சரி, இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் டைப்பில் இருக்கும் ரேஷனல் நம்பர்ஸ். கீழே இருக்க பாருங்களே, இங்கே 1 2 0 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குது. அதாவது ஃப்ராக்ஷன் இல்லாமல் வெறும் சிங்கிள் நம்பராக இருக்குது. ஸோ இது நம்ம ஃப்ராக்ஷன் நம்பர், இது ரேஷனல் நம்பரா? எஸ், திஸ் ஆல்சோ ரேஷனல் நம்பர். ஏன்னா கீழே ஒரே ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதை டினாமினேட்டரில் என்ன பண்ணணும்னா நம்ம ஒன்று இருக்கதா நம்ம எடுத்துக்கணும். ஸோ திஸ் ஆல்சோ ரேஷனல் நம்பர். ஓகேவா? 1 இருந்தால் அது 1/1 நம்ம எடுத்துக்கணும், 2 இருந்தால் 2/1, 0 இருந்தால் 0/1. ஸோ ஒரு நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருந்துச்சுன்னா அது பேர் என்னது, ரேஷனல் நம்பர்ஸ். இது வந்து ரேஷனல் நம்பர் வந்து எந்த ஃபார்மில் இருக்கும், அது ஏபி வந்து எப்படி இருக்கும், இண்டிஜஸாக இருக்கும். பி இஸ் நாட் ஈக்குவல் 0வாக இருக்கணும், ஈக்குவல் 0வாக இருக்கக்கூடாது. இதே எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ரேஷனல் நம்பர்லாம் எந்த ஃபார்மில் இருக்குது, அதாவது A/B ஃபார்மில் இருக்கும். ஏயும் பியும் இண்டிஜஸாக இருக்கும்னு பார்த்தோம். பி இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கான்னு இருக்கணும். சரியா? இப்போ ரேஷனல் நம்பர்ஸ் ஆன நம்பர் லைன், அதாவது ஒரு ரேஷனல் நம்பர் இருக்குன்னு எப்படி நம்ம வந்து நம்பர் லைனில் மார்க் பண்ணணும்னு இப்போ நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அதாவது என்ன ஃபஸ்ட் கொஸ்டின் என்னது, -3/2. சரி, இப்போ இது மைனஸ் நம்பர் வந்து லெஃப்ட் சைடு இருக்குது. ஓகேவா? அப்புறம் இந்த சைடில் தானே நம்ம மார்க் பண்ணணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டினாமினேட்டரை தான் நீங்கள் பார்க்கணும். சரியா? இப்போ டினாமினேட்டர் எப்படி இருக்குது, 2 பார்ட்டாக இருக்குது. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நெகட்டிவ் நம்பர்ஸில் 0லேருந்து எல்லாத்தையும் 2 பார்ட்ஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். சரியா? இப்போ 2 பார்ட்ஸாக பிரிக்கணும்னா இப்போ
இது ஒரு பார்ட் ஆயிடுச்சு, இது ஒரு பார்ட் ஆயிடுச்சு. சரியா? அதே மாதிரி 2 பார்ட் நீங்கள் ஒன்லி 1 லைன் போடலாம். இங்கே 3 இருந்துச்சுன்னா இங்கே 2 லைன் போட்டால் 3 பார்ட் ஆயிரும். இங்கே 2 இருக்கிறனால என்ன பண்ணிட்டு ஒரே ஒரு லைன் போட்டு இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி இங்கே ஒரு லைன் போட்டு இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட் ஆயிரும். அதே மாதிரி இந்த பக்கம் எல்லாமே என்னது 2 பார்ட்டாக என்ன பண்ணிக்கணும், நம்ம மார்க் பண்ணிக்கணும். சரி, இப்போ பாருங்கள். இப்போ இது -1. இப்போ இந்த பாட்டை எப்படி சொல்லுவோம்னா, இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்படி இந்த பாட்டை என்ன சொல்லுவோம்னா -1/2ன்னு சொல்லுவோம். இந்த பாட்டு இந்த டினாமினேட்டர் தான் கீழே ரைட் பண்ணணும். இங்கே -1 இருக்கனால இது என்ன சொல்லுவோம், -1/2ன்னு சொல்லுவோம். இந்த பாட்டை என்ன சொல்லுவோம், -2/2ன்னு சொல்லுவோம். இந்த பாட்டை என்ன சொல்லுவோம், -3/2ன்னு சொல்லுவோம். இந்த பாட்டை என்ன சொல்லுவோம், -4/2. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது ஆல்ரெடி நம்ம 0, -1, -2, -3, -1 இப்படி தான் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் ரைட் பண்ணுவோம். இப்போ டினாமினேட்டர் பாருங்கள் 2 இருக்குது. இப்போ 0லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும். டினாமினேட்டர் 2னா இப்போ எல்லாத்தையுமே 2 பார்ட்ஸாக பிரிச்சுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இது 2 பார்ட்னா 1 லைன் போட்டு இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட் ஆயிரும். சரியா? அதே மாதிரி எல்லாத்தையுமே 2 பார்ட்டாக நான் பிரிச்சுட்டேன். இப்போ டினாமினேட்டரில் வந்து 2 இருக்குது, இங்கே வந்து -1. அப்படி இந்த பார்ட் என்ன சொல்லுவோம்னா -1/2. இந்த லைன் வந்து என்னது, -2/2. இந்த லைன் என்ன, இந்த லைன் வந்து -3/2. இந்த லைன் என்னது, -4/2. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, -3/2. அப்போனா -3/2 எங்கே இருக்குது, இந்த பிளேஸில் இருக்குது. ஓகேவா? கிளியராக புரிஞ்சிருச்சா? ஓகே, இன்னொரு டைம் சொல்லலாம், லிசன் பண்ணுங்கள். அதாவது நம்ம எப்பயுமே பாசிட்டிவ் நம்பர்ஸில் ரைட் சைடும், நெகட்டிவ் நம்பர்ஸில் லெஃப்ட் சைடு ரைட் பண்ணுவோம். அதுக்கடுத்து இங்கே கொஸ்டின்லேருந்து -3/2 கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸில் இருந்ததுனால நம்ம லெஃப்ட் சைடு தான் மார்க் பண்ணணும். ஃபஸ்ட் இங்கே 0, -1, -2 அப்படி இருக்குது. இப்போ டினாமினேட்டர் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும், 2 இருக்குது. அதனால என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், 2 பார்ட்ஸாக பிரிச்சுக்கணும். இப்போ 2 பார்ட்னா ஒரு லைன் மட்டும் போட்டு அது 2 பார்ட்ஸ் ஆயிரும். அதே மாதிரி எல்லாமே நான் 1 லைன் போட்டு 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டேன். டினாமினேட்டர் 2 இருக்குது. இங்கே ஃபஸ்ட் நம்பர் என்ன, -1. ஸோ இந்த பார்ட் வந்து -1/2 இந்த லைன். இப்போ இந்த பார்ட் வந்து -2/2. இப்போ இந்த பார்ட் வந்து -3/2. இந்த பார்ட் வந்து -4/2. நம்ம கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா -3/2. அப்புறம் இந்த இடத்துல தான் நம்ம மார்க் பண்ணணும். ஓகே, புரிஞ்சிருச்சா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 3/4 தான் மார்க் பண்ணணும். நல்லா பாருங்கள், இது வந்து -1, இது பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகேவா? சரி, இப்போ இது என்ன பண்ணணும், டினாமினேட்டரில் என்ன இருக்குது, 4. இப்போ எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், 4 பார்ட்ஸாக பிரிக்கணும். 4 பார்ட்ஸில் என்ன பண்ணணும், 3 லைன்ஸ் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். அப்போனா இது ஒரு பார்ட்டு, இது 2, இது 3, 4 பார்ட் ஆயிடுச்சு. சரியா? அதே மாதிரி இதையும் 4 பார்ட்டாக பிரிக்கணும்னா 3 லைன் போடணும். 3 லைன் போட்டோம்னா அது 4 பார்ட் ஆயிடும். இங்கே என்ன கேட்குறாங்க, 3/4 தான் கேட்குறாங்க. சரி, இப்போ இது 1. இப்போ இந்த இடத்துல என்ன வரும், அந்த டினாமினேட்டர் 4 போடணும். இங்கே 1 இருக்கிறனால இது வந்து 1/4. இது வந்து 2/4. இது 3/4. இந்த லைன் வந்து 4/4. இந்த மாதிரி தான் ரைட் பண்ணணும். சரியா? இப்போ டினாமினேட்டர் 4 இருக்கனால 3 லைன் போட்டு பிரிச்சுட்டேன். இது ஒரு 1, 2, 3, 4 பார்ட் ஆயிடுச்சு. இப்போ டினாமினேட்டர் 4 இருக்கனால ஃபஸ்ட் இங்கே இருக்குது, ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கோ. இது வந்து ஃபஸ்ட் லைன் வந்து 1/4, செகண்ட் லைன் வந்து 2/4, தேர்ட் லைன் வந்து 3/4, ஃபோர்த் லைன் வந்து 4/4. இப்போ பாருங்கள், 4, 4 சேம் நம்பர் வந்து ஆன்சர் என்ன வரும், 1 வந்துருச்சா? சரி, அப்புறம் இது எங்கே நம்ம மார்க் பண்ணணும், 3/4 கேட்குறாங்க. ஸோ இதுதான் கரெக்டாக ஆன்சர், இங்கே தான் நம்ம மார்க் பண்ணணும். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சா? அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா நம்பர் கொடுத்தா எப்படி நம்பர் லைனில் மார்க் பண்ணணும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கம்பேரிஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா? 2 ரேஷனல் நம்பர் கொடுத்துட்டு இது கம்பேரிஷன் பண்ண சொல்கிறாங்க. எது பெருசு, எது கிரேட்டர், எது லெஸ், எது ஈக்குவல்ட்டு, அந்த மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? கம்பேரிஷனாக ஒன்றும் இல்லை, அதாவது கிரேட்டர் தென்னா, லெஸ் தென்னா, ஈக்குவல்ட்டா, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சரி, கொடுத்துருக்கிற கொஸ்டினாக ரைட் பண்ணிக்கிறேன். 1/3, 4/3. இது நம்ம கம்பேர் பண்ணணும்ல. இப்போ ஃபஸ்ட் நம்ம டினாமினேட்டரை செக் பண்ணணும், அது ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ டினாமினேட்டர் இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? அப்போனா இப்போ நியூமரேட்டர் செக் பண்ணுங்கள். டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்துச்சு, நியூமரேட்டரில் எது பெருசுன்னு பாருங்கள், 4.
இதுதான் பெருசு. ஸோ 4/3 தான் பிக்கஸ்ட். அப்போனா இதுதான் 4/3 தான் இஸ் பெரிய ஃப்ராக்ஷன் ரேஷனல் நம்பர். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது 2 ரேஷனல் நம்பர் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற எடுத்து ரைட் பண்ணிவிட்டு டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம நியூமரேட்டரில் எது பெருசோ அதுதான் பெருசு. ஓகேவா, இது வந்து உங்களுக்கு ஈஸி. டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்தால் நியூமரேட்டர் பெருசாக இருக்கிறத பார்த்து ஈஸியாக ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே பாருங்கள், அதாவது 3/4 நெக்ஸ்ட்டு 5/6. இப்போ டினாமினேட்டர் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது நம்ம ரெண்டுமே சேமாக சேஞ்ச் பண்ணி மட்டும்தான் நம்ம இது கம்பேர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு எனக்கு டினாமினேட்டர் இருக்குல்ல 4 6க்கு நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன 4 6 இதுக்கு ரெண்டுக்கு என்ன பண்ணும், எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஸோ எல்சிஎம் ஆஃப் 4 and 6 ஈக்குவல் டு, நல்லா புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு சம்மில் ரெண்டுமே டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்துச்சு, நியூமினேட்டரில் எது பெருசோ அது நம்ம பிக்கஸ்ட்னு போட்டுட்டோம். இப்போ ரெண்டுமே டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும், 2 டினாமினேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 4 and 6. இப்போ என்ன எல்சிஎம் உங்களுக்கு பண்ண தெரியும்ல எல் மெத்தடில். சரி, இப்போ ரெண்டுமே இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறப்ப இந்த பக்கம் யூஸ் பண்ணுறது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதாவது உங்களுக்கு ப்ரைம் நம்பர்ஸ்னால் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கிறது மட்டும்தான் ப்ரைம் நம்பர்ஸ். சரியா, அது 1 வராது, 2 3 5 7 இது மட்டும்தான் 1 to 10க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ். அது 2னா அது 1 டேபிள் 2 டேபிளில் வரும். 3ங்கிற அதே மாதிரி தான், எப்பயுமே 1 டேபிள் வரும், அப்புறம் அதே டேபிளில் தான் வரும். 2 ஃபேக்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ பாருங்கள், இந்த நம்பர்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கிறப்ப யூஸ் பண்ணணும், ப்ரைம் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ரெண்டுமே என்ன டேபிள்ஸில் வரும்னு பாருங்கள், ரெண்டுமே சேம் டேபிள் எதில் வரும், 2 டேபிளில் வரும். ஸோ 2 டேபிளில் 4 எத்தனை டைம்ஸ் வரும், 2 2s are 4. நெக்ஸ்ட்டு 6 3 2 டேபிள்ஸ் எத்தனை டைம்ஸ் வரும், 3 2s are. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நம்பராக இருக்குது. இப்போ எல்சிஎம்னா நம்ம 1 வர வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, ஃபஸ்ட்டு 2 டேபிள் போட்டுட்டுனா 2 என்ன பண்ணுறது, 1 டைம் வரும். அந்த 3 என்ன பண்ணிக்கலாம், நம்ம அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 3 டேபிளை பண்ணலாம். 3 டேபிள் பண்ணி 1 அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 3 டேபிளில் 3 1 டைம்ஸ் வரும். இப்போ இது வரைக்கும் இவ்வளோ தான் எல்சிஎம். சரி, ஒரு சிலருக்கு எல்சிஎம்மே தெரியாது, எப்படி நல்லா லிசன் பண்ணிங்க. கொடுத்துருக்க நம்ம ரைட் பண்ணிவிட்டு ரெண்டுமே என்ன டேபிளில் வரும்னு பாருங்கள். ப்ரைம் நம்பர் தான் யூஸ் பண்ணுவோம். 2 டேபிளில் வரும். ஸோ 2 டேபிளில் 4 2 டைம்ஸ் வரும். 6 வந்து 3 2s are 6 வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரெண்டுமே வேறு டேபிள்ஸ், அதனால என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு 2 டேபிள் கண்டுபிடிச்சா 1 டைம் வரும். அந்த 3 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 டேபிள் போட்டால் இந்த 3 என்ன பண்ணும், 1 டைம்ஸ் வந்துடும். அப்போனா இதுதான் என்னது, ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கொடுத்துருக்கிற இந்த நம்பரை என்ன பண்ணணும்னா இது ஃபுல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும். சரி, இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும், ஃபஸ்ட் ரைட் பண்ணிக்க, 2 × 2 × 3. இப்போ 2 2s are 4 × 3. 4 3s are என்ன வருது, 12. இவ்வளோ அதான் எல்சிஎம். ஓகேவா, அது 4 6க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சி என்ன வருது, 2 2s are 4 4 3s are 12. இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் எடுத்து ரைட் பண்ணுங்கள், 3/4. இப்போ ஈக்குவல் நான் போட்டுக்கிறேன். நம்மளுக்கு கண்டுபிடிச்ச எல்சிஎம் என்னது, 12. அதை டினாமினேட்டர் ரைட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க, 4 ஏதால மல்டிபிள் பண்ணால் 12 வரும். ஃபஸ்ட்டு 1 டேபிள் பாருங்கள், 4 1s are 4 தான் வருது. 2 டேபிளில் பாருங்கள், 4 2s are 8 தான் வருது. நெக்ஸ்ட் 3 டேபிளில் போடுங்க, 4 3s are 12. ஸோ 3 டேபிளில் தான் நம்மளுக்கு 12 வருது. அதே 3 என்ன பண்ணும், மேலே மல்டிபிள் பண்ணும். ஸோ 3 3s are 9. ஓகேவா, அதே மாதிரி செகண்ட் ஃப்ராக்ஷனை ரேஷனல் நம்பர் எடுங்க, 5/6. கொடுத்துருக்க எல்சிஎம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம கீழே எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ 6 ஏதாவது மல்டிபிள் பண்ணால் 12 வரும், நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 1 டேபிள் பார்த்தா 6 1s are 6 தான் வருது, வரல. 2 டேபிள் பாருங்கள், 6 2s are, வெரி குட். அப்போ என்ன வரும்னா இந்த 2வை திரும்ப மேலேயும் போடணும், சேம் நம்பர். ஸோ 5 2s are 10. இப்போ பாருங்களே, ரெண்டுமே ஈக்குவல் டினாமினேட்டரை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எடுத்து ரைட் பண்ணலாமா, ஃபஸ்ட் ஃப்ராக்ஷன் வந்து 9/12, செகண்ட் ஒன் 10/12. ஓகேவா, இப்போ ஈக்குவல் டினாமினேட்டர் நம்ம கொண்டு வந்த பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது நியூமரேட்டரில் பெருசாக இருக்குன்னு பார்க்கலாம். இது பெருசு 10 தான் பெருசு, அப்படின்னா இது இந்த ஃப்ராக்ஷன் தான் பெரிய ஃப்ராக்ஷன். ஆனால்
என்ன கொஷின்? 9/12 என்ன கொஷின்? 3/4. 10/12 என்ன கொஷின்? 5/6. கொடுத்துருக்கிற கொஷின் எடுத்து எழுதி தான் அப்புறம் அது எது பெருசு நீங்கள் ரைட் பண்ணணும். ஸோ இந்த ஃப்ராக்ஷன் தான் பெருசு. ஸோ 5/6 தான் பெருசு. இப்போ கிளியராக புரிஞ்சிருச்சு. இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்? கம்பேர் பண்ணணும். ஈக்குவல் டினாமினேட்டர்னா ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் தான் எல்சிஎம் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஃப்ராக்ஷனாக அந்த எல்சிஎம் டினாமினேட்டர் வர மாதிரி என்ன பண்ணாமல் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இதே மாதிரி தேர்ட் சம் கவனிங்க. இதே மாதிரி எது எதுக்கு எல்சிஎம் கண்டு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர். அப்புறம் என்ன பண்ணணும்? எல்சிஎம் ஆஃப் 4 and 3. எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? 4, 3. சரி, இப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேபிளில் தான் வரும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்? 2 டேபிளில் அந்த 4 1 கொண்டு வந்துடலாம். 2 டேபிளில் போட்டால் 4 2 டைம்ஸ் வரும். இது 2 டேபிள் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி 2 1 ஆக்கிடல. 2 டேபிள் போடுங்க. இது 1, இது அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 டேபிள் போடுங்க. இது அப்படியே எழுதணும். இது 1 டைம் வரும். ஸோ அப்போ இது எல்சிஎம் என்ன வரும்? அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × 2 × 3. ஆன்சர் என்ன வருது? 2 2s are 4, 4 3s are 12. சரி, எப்பயும் போல இது செஞ்ச மாதிரி தான். ஃபஸ்ட்டு 9/-1 ஃப்ராக்ஷன் எழுதிக்கிறேன். சரி, இப்போ நம்ம கண்டுபிடிச்சி எல்சிஎம் எழுதிக்கிறோம். 4 1 டேபிள் போட்டால் 4 1s are 4 வரும். 2 டேபிளில் 4 2s are 8, 4 3s are 12. அப்படின்னா இங்கே 3 வரணும், இங்கே 3 வரணும். 9 3s are 27. ஃபஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் நம்பர் என்ன இருக்குது? -2/3. இது அதே மாதிரி தான். இங்கே டினாமினேட்டர் 12 போட்டுக்குங்க. 1 டேபிளில் போட்டால் 3 1s are 3, 2 டேபிளில் போட்டால் 3 2s are 6, 3 டேபிளில் 3 3s are 9, 4 டேபிள் 3 4s are 12. ஸோ 4 இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். ஸோ என்ன வரும்? 2 4s are 8. இப்போ இங்கே மைனஸ் இருக்கா, அதனால் இங்கே மைனஸ் போடுங்க. இங்கே மைனஸ் இருக்கா, மைனஸ் போடுங்க. இப்போ நம்ம ரெண்டு ஃப்ராக்ஷனுமே ஈக்குவலாக ரைட் பண்ணிட்டோமா? இங்கே எடுத்து நான் ரைட் பண்ணுறேன். 27/12. நெக்ஸ்ட்டு -8/12. சரி, ஓகே. இப்போ டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கா? ஆனால் இங்கே மைனஸ் பொறுத்த அளவுக்கு அது இங்கே மைனஸ் தான் இருக்குது, இங்கே மைனஸ் தான் இருக்குது. ஓகேவா? நம்ம இந்த மைனஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ரெண்டு பக்கமே மைனஸ் இருக்குது. மைனஸை பொறுத்த அளவுக்கு இப்போ பாசிட்டிவ் நம்பர்னால் நம்ம என்ன ப்ளஸ் நம்பர்னால் 27 தான் பெருசுன்னு போடுவோம். ஆனால் நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ் பொறுத்த அளவுக்கு எது சின்ன நம்பரோ அதுதான் பெருசு. ஸோ ஆன்சர் இஸ் -8/12. ஸோ இப்போ நம்ம இந்த -27/12ஓட ஃப்ராக்ஷன் எது? -9/4. இதோட ஃப்ராக்ஷன் எது? -2/3. விச் இஸ் த பிக்கஸ்ட் ஒன்? -2/3. அவ்வளோதான். இப்படி தான் என்ன பண்ணுவோம்? ரெண்டு டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் இருந்தால் எல்சிஎம் எடுத்து ஈக்குவலாக டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமே இங்கே என்ன பண்ணணும்? கம்பேர் பண்ணணும். ஓகேவா? அதை மைனஸ் நம்பர் பொறுத்த அளவுக்கு சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர். ஓகேவா? ஓகே, இந்த சம் நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.